இந்த நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமாய் செய்ய வேண்டியதான காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். கடந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருந்தோம். நேற்றும் 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பேசினேன். ஆவியானவரோடு எப்படி நட்புறவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்ததாக அவர் வெறுக்கிற காரியங்களை நாமும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஒழுங்கீனமான பகுதிகளை நாம் ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரணும். பொதுவாக நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னா, நான் எல்லாத்திலும் நான் ஒழுக்கமாக இருக்கேன், மற்றவன் எல்லாம் ஒழுக்கம் இல்லாதவன் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் ஒழுக்கமாக இருக்கிறேன், ஆனால் என்னைய மாதிரி யாரும் ஒழுக்கமாக இல்லை. இந்த மாதிரி எண்ணம் இருக்கும் பொழுது ஆவியானவரால் என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது. ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க முடியாது. அதுதான் பிரதானம் இல்லைங்களா? இப்போ இத்தனை நாளாக நம்ம டெலிவரன்ஸ் முதல்ல ஒரு 9 days நம்ம அதை பற்றி பேசணும், ஜெபிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். இல்லைன்னா அந்த எச்சரிப்பு சத்தத்தை நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு ஆவி போச்சுன்னா வெளியே 7 ஆவிகளை அது கூட்டி கொண்டு வரும். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவராலே நம்மளுடைய இருதயத்தை நாம் நிரப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகையினால இந்த காரியங்களிலே நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கீனங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். பொதுவா ஒழுங்கீனம்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான அசுத்தங்களை பற்றி நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு சில நேரங்கள் மனநிலைகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சில இருதயத்தினுடைய சிந்தனைகள் இருக்கலாம். இவ்விதமாக இருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது, ஒழுங்கினத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. இப்போ நம்ம அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமான வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். 2 தீமோத்தேயு 2:21. தீமோத்தேயு 2:21 வாசிக்கலாமா? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்பான். மேல உள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். அதுக்கு முன்னாடியும் போலாம். இன்னும் கொஞ்சம் மேல போங்க. இன்னும் மேல போங்க. இன்னும் மேல 14 இருந்தே வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகள் விலகிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போலவும் படரும். இமேனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்குரிய சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயும் இருப்பான். போதும். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க பெரிய ஒரு லிஸ்ட் நம்ம படித்தோம் இல்லைங்களா? கள்ள போதகர்கள், தங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்கள், நிறைய வஞ்சனையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், இவர்கள் எல்லாமே பயங்கரமா என்ன பண்றாங்க? ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நிறைய பேரை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இது மாத்திரம் அல்ல, இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த அதிகாரத்தை இதுக்கு முந்தின அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள், கடைசி நாட்களில் வரக்கூடிய காரியங்கள், ஏமாற்றுகிற காரியங்கள், மனிதனுடைய இருதயத்தில் தோன்றக்கூடியதான காரியங்களை குறித்து பவுல் தீமோத்தேயுவுக்கு
தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுவார். ஸோ அவ்விதமாக எழுதும் போது அவர் சொல்றாரு, இந்த வசனத்தில் நம்ம இன்னும் நல்லா கவனிக்கும் போது, தன்னை ஒருவன் சுத்திகரித்து கொண்டு தன்னை பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரவானாக இருப்பான். இப்போ இந்த ஒழுங்கீனம்னு சொல்லி சொன்னா நம்ம லைஃப்ல ஒரு டிசிப்ளினா இருக்கிறது, அதாவது டைமுக்கு எந்திரிக்கிறது, அதை செய்யறது, இதை செய்யறது, பிசிக்கலா செய்யறது மாத்திரம் இல்லை. நிறைய நேரங்களில் ஒழுங்கீனங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக காணப்படுகிறது. ஸோ இந்த ஒழுங்கீனங்களையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒழுங்கீனங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அந்த ஒழுங்கீனங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எதுக்கு தெரியுமா இருக்கிறாரு? ஒவ்வொரு நாளும் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி புதிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு வருஷ தொடக்கத்தில் ஒருவேளை தீர்க்க தரிசனம் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்குவோம். அந்த வருஷத்துக்கே மொத்தத்துக்கு ஒரே புதிய காரியம் தான் செய்ய போறாருன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவர் புதிய காரியங்களை செய்ய போறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு நோக்கம். இன்னும் சிம்பிளா நான் சொல்றேனே, இப்போ உதாரணத்திற்கு ஒரு 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 வரைகிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு வர்ணனையாளர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு புது படமும் வரையும் போது என்ன பண்ணுவார், பழைய பேப்பர்ல வரைவார. அவருடைய ஷீட் எப்படி இருக்கும்? ஃபுல் ஒயிட்டா இருக்கும், கிளீனா இருக்கும், அதுல தூசியே இருக்காது இல்லைங்களா? தூசியே இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்கும். அதுல தான் அவர் என்ன பண்ணுவார், தான் விரும்புகிறதான காரியத்தை வரைபடமாக அவர் வரைவார். இதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்திலையும் தேவையில்லாத காரியங்களை நம்ம வச்சிட்டு இருக்கும் போது அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல செய்யக்கூடியதான புதிய காரியங்களை அவரால் என்ன பண்ண முடியாது, வரைய முடியாது. அவரால் அந்த புதிய காரியங்களை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ பிகினிங் தான், ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் தான் நடக்க போகுது. ஆனா நம்மளுடைய இருதயம் இன்னும் பழசாவே இருக்கிறனால தான் பரிசுத்த ஆவியானவரால் புதிய காரியங்களை செய்ய முடியல. அப்போ நம்மளுடைய இருதயமும் என்ன பண்ணப்படணுங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ் பேஜை நம்ம திருப்பணும். இப்போ நோட் புக்கில் ஒரு பக்கம் எழுதிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, அடுத்த பக்கத்தை திருப்புறீங்க. அந்த பக்கம் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் எழுத்து எதுவுமே இருக்காது, குப்பை அழுக்கு எதுவுமே இருக்காது. அதில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய எழுத்துக்களை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய இருதயத்தினுடைய பக்கங்களை நம்ம புதிதாக திருப்பணும். ஸோ புதிதாக திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கீனங்கள் அற்ற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயத்தை நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற ஒழுங்கீனங்களை நீங்க அகற்றுங்க. ஏன்னா ஒழுங்கீனம் போயிடுச்சுன்னா அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், ஃப்ரெஷ்ஷா மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சலிப்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்க போவதே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாருன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன், நடா இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், போன வாரம் செஞ்சது தான் இந்த வாரமே, அப்படி கிடையாது. இந்த மாதிரி இங்கே வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாருங்களா, ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் நமக்கு என்னத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை, கிடையாது. எல்லா விஷயத்துலையும் ஆண்டவர் ஒரு புதிய பக்கத்தை திரும்பி ஒழுங்கீனமற்ற ஒரு பக்கத்தில் தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல திருப்ப திருப்ப புது பக்கம் வரமாட்டேனுது, திருப்ப திருப்ப ஒவ்வொரு பக்கத்திலையும் நிறைய அசுத்தங்கள் மறைந்திருக்கிறது. இப்போ ஒழுங்கினத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையா 6 பிரச்சனைகள் இருக்கிறது. அதை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன், சரிங்களா? உங்களுடைய இருதயத்துல ஒழுங்கீனத்தை ஏற்படுத்துகிறதான 6 குறிப்பிட்ட ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள் இருக்கிறது. அதை குறித்து நம்ம இந்த 6 தான் ரொம்ப மெயின். இதுல இருந்து தான் எல்லா பிரச்சனையுமே உண்டாகும். ஆகையினால இந்த 6 காரியங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். முதலாவது கசப்பு, பிட்டர்னஸ். எழுதிக்கோங்க. முதலாவது கசப்பு.
கசப்பு. அடுத்ததாக வெறுப்பு, ஹேட்ரட். வெறுப்பு. அடுத்து மூன்றாவதா மன்னிக்க முடியாமை, அன்ஃபர்கிவ்னஸ். மன்னிக்க முடியாமை. அடுத்தது நான்காவதாக சந்தேகங்கள், டவுட். சந்தேகம்னா உறவுல சந்தேகம் வரும். கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, சகோதர சகோதரிகளுக்குள்ள, இவனை ஏமாத்துறானா, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். அடுத்ததா எதிர்ப்பு, அப்போசிஷன், எதிர்ப்பு. இணங்கி நடக்கிற ஒரு ஆவியே உங்களுக்கு இருக்காது. அடுத்ததாக முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட். 6 காரியங்கள் சொல்றேன். பிட்டர்னஸ், கசப்பு. ஹேட்ரட், வெறுப்பு. அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாமை. நான்காவதா சந்தேகம், டவுட்ஸ். அடுத்ததா எதிர்ப்பு, அப்போசிஷன். முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட். இந்த 6 காரியங்கள் தான் ஒவ்வொரு நாளும் அடுத்த பக்கத்துக்கு வந்துருது. உங்களுடைய இருதயத்தை ஒரு புக், ஒரு நோட் புக் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு புதிய நோட். அது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய பக்கத்தை திருப்பணும்னு விரும்புறார். ஆனா புதிய பக்கத்துல திருப்பினா அடுத்த பக்கத்துல என்னதான் இருக்குது? கசப்பு, வெறுப்பு, கோபம், இது எல்லாமே இருக்குது. சந்தேகம், முரண்பாடு. சரி, இந்த நாள் தான் கொஞ்சம் சரியாயிடுவான், அடுத்த நாள் சரி பண்ணிடுவான் அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, கிருபையா கர்த்தர் என்ன எதிர்பார்த்து நமக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழுந்திருக்கும் போது நம்ம ஒரு புதிய பக்கம் திருப்பப்படும் பொழுது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த பக்கம் சுத்தமா இருக்கும், இந்த பக்கம் சுத்தமா இருக்கும், இதுல நான் என்ன பண்ண போறேன்? புதிய காரியத்தை நான் எழுத போறேன். இந்த பக்கம் சுத்தமா இருக்கும், இதுல நான் ஒரு புதிய காரியத்தை நான் எழுத போறேன் அப்படின்றது தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சோ ஆகையினாலே அவர் விருப்பத்திற்கு நம்ம இந்த நாட்களிலே நாம் விட்டு கொடுத்து நம்ம இந்த காரியங்களை நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய இருதயத்தின் புதிய பக்கத்துல புதிய ஆரம்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க? எழுதுங்க. இந்த 6 காரியத்தையும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாமை, சந்தேகம், எதிர்ப்பு, முரண்பாடு ஆகிய காரியங்களை என்னுடைய இருதயத்தை விட்டு என்ன பண்ணுங்க? அகற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தொடர்ந்து இடைப்படணும், அவர் வாழணும், நம்மோடு கூட பேசணும், நாம் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த ஒவ்வொரு நாளும் திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு நாளும், இதுக்கு லீவே கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஒழுங்கினங்களை நம்முடைய இருதயத்தினுடைய பக்கங்களை விட்டு நாம் நீக்கிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவ்விதமாய் இந்த தாக்கங்கள் இருக்கும் பொழுது இருதயத்தின் பக்கங்களிலே பழைய காரியங்கள் அடுத்த நாளுக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஃப்ளோ, அவருடைய அந்த அசைவாடுதல், அவர் கிரியை செய்கிற விதங்களை நாம் தடுத்து போட்டு விடுகிறோம். ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11 பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு டெக்னிக், ஒரு ட்ரிக்னு சொல்லலாம். ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்ப தேவன் புதிய பக்கம் திருப்பார் இல்லையா டெய்லிக்கும் காலையில, அந்த புதிய பக்கத்துல கர்த்தருடைய வசனம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா பேசிக்கா எல்லா காரியங்களையும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க? எல்லா காரியங்களும் கர்த்தருடைய வசனத்தினாலே உங்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறது. அதனால வசனம் உள்ள வந்துருது இல்லைங்களா? வசனம் உள்ள வந்த உடனே பரிசுத்த ஆவியானவரால அந்த வசனத்தை கொண்டு ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துவது அவருக்கு இன்னும் ஈஸி. நான் சொல்றது புரியுதா? சோ முதல்ல சொன்னேன் வெறும் பக்கமா இருக்கணும்னு. அந்த வெறும் பக்கத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்? நான் சொன்ன அந்த 6 காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து தான் மற்ற எல்லாமே தோன்றுது. ஓகேவா? இப்ப அடுத்து சொன்னேன், இப்ப வெறும் பக்கம் மாத்திரம் இல்ல, அடுத்த ஒரு படி போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையினால நிரப்ப போறோம். அவருடைய வார்த்தையினுடைய இருதயத்துல நிரப்பும் போது காலையில எந்திரிச்ச உடனே என்னதான் வரும் என் வாயில? என் இருதயத்துல தோன்றுவது என்னதான்? தேவன் எனக்கு புதிய பக்கத்தை என் வாழ்க்கையில தரும்போது
அது தேவனுடைய வார்த்தையினாலே அது ஆரம்பிக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? பாருங்க, இங்க தாவீது அழகா சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. பாவம்னா அதாவது துணிகரமான பாவங்கள் மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத எதை செஞ்சாலும் அப்படி நான் செய்யக்கூடாதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய இருதயத்தின் பக்கங்களிலே நான் என்னத்தை வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் எழுதி வைக்கணும். சங்கீதம் 19:12 பாருங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர். சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை. ஏன்னா இதெல்லாம் வெளியில தெரிகிற விஷயம் கிடையாது. இதெல்லாமே நம்முடைய பக்கங்களிலே ஒவ்வொரு நாளின் புதிய பக்கத்துல மறைஞ்சிருக்கிற ஒரு பாவம். அந்த பாவத்தை நம்ம வெளியில அறிக்கை செஞ்சு நம்ம விட்டு விடல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாவத்தின் நிமித்தமாய் அன்றைக்கு வருகிறதான தேவ ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துருவீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும், இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோங்க, உங்கள் இருதயத்தின் புதிய பக்கத்தை திருப்பணும். சுத்தமா இருக்கிறத விட ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையினால இந்த இருதயத்தின் பக்கங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால உங்க வாழ்க்கையில புதிய துவக்கத்தை என்ன பண்ண முடியும்? ஏற்படுத்த முடியும். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நெஞ்சு மேல கை வச்சு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, என்னுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு வேண்டிய பகுதிகளை எனக்கு இப்போதே உணர்த்தும். அந்த பகுதிகளை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படி இப்போதே ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னோட இருதயத்துல என்னென்ன பகுதியெல்லாம் சுத்திகரிப்பு வேணுமோ அதை இப்ப எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்பா, நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய பக்கத்தை எனக்கு திருப்பி தரீங்க. ஆனா திரும்ப என் பழைய வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிடுறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு புதிய பக்கத்தை நீங்க திருப்பி தரும் பொழுது அதுல மறைந்திருக்கிறதான காரியங்களை, நீங்க அசுத்தங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. அதுல ஒரு சுத்திகரிப்பை நான் பெற்றுக்கொண்டு இப்பொழுதே இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய இருதயத்தின் பக்கங்கள் சுத்திகரிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய இருதயத்தின் பக்கங்களை ஒவ்வொரு நாளும் புதிய நாளை நீங்க எனக்கு தரும் பொழுது நீங்க புதிய காரியத்தை செய்ய போறீங்கன்றதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை கிடையாது, அனுதினமும் புதிய காரியங்களை நீங்க செய்ய வல்லமையுடையவரா இருக்கிறீங்க. நீங்க அவ்வளவு நன்மைகளை எனக்காக வச்சிருக்கிறீங்க. ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான தேவையற்ற காரியங்கள், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான தேவையற்ற அசுத்தங்கள், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான தேவையான கசப்புகள், இவை எல்லாவற்றுமே அப்பா நீங்க கொடுக்கிறதான அந்த புதிய ஆரம்பத்திற்கு தடையாக இருக்கிறது. நீங்க என் வாழ்க்கையில ஏற்படுத்துகிற புதிய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த அசுத்தங்களை கர்த்தர் சுத்திகரித்து இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய இருதயம் கழுவப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கெடுக்கிற அனைத்து அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அழித்து போடுகின்றேன். ஆமே, நிர்ணயத்தோட ஜெபம் பண்ணும். கேட்கலாமா? கர்த்தாவே, என்னுடைய இருதயத்துக்குள்ள இப்ப நம்ம அந்த 6 காரியம் சொன்னோம் இல்லைங்களா? மன்னிக்க முடியாமை, கசப்பு, வெறுப்பு, சந்தேகம், எதிர்ப்பு, முரட்டாட்டம், இப்படிப்பட்டதான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியேற்றுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயம் முழுவதும் பரிசுத்தத்தினால நிறைஞ்சிருக்கட்டும் அப்பா. எங்கள் இருதயம் முழுவதும் பரிசுத்தத்தினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா. அதற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் அறைகள் பரிசுத்தத்தினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். தேவனே, நான் இன்று வேண்டாம் என்று உதறி தள்ளின எல்லா அசுத்தங்களையும் திரும்ப நான் தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கிருபையை கேட்கிறேன். என்னில் பரிசுத்தத்தை ஊன்ற கட்டுவீராக. நிறைய நேரம் நம்ம இன்னைக்கு ஒரு பாவத்தை வேணாம்னு சொல்லுவோம், ஆனா நாளைக்கு திரும்ப அந்த பாவத்தை செஞ்சிருவோம். ஆகையினால நம்ம இப்ப சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, இன்னைக்கு நான் வேணான்னு சொல்ற எந்த பாவங்களையும் திரும்ப நான் செய்யக்கூடாதப்பா. இன்னைக்கு வேணான்னு சொல்லி தள்ளிவிட்டதான அந்த அசுத்தத்தை திரும்ப நான் எடுத்து என் இருதயத்துக்குள்ள வச்சுக்க கூடாதப்பா. இன்றைக்கு நான் வேணான்னு சொல்லி தள்ளிவிட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அந்த உறவை திரும்ப நான் அந்த உறவுல நான் இணையக்கூடாதப்பா. இன்றைக்கு நீங்க வேண்டான்னு சொல்லி சொன்ன ஒரு சில காரியங்களை திரும்ப நான் செய்யக்கூடாதபடிக்கு அதன் மேல ஒரு வெறுப்பு எனக்கு ஏற்படட்டும் ஆண்டவரே. நான் இந்த நாளில பரிசுத்தத்துல ஊன்ற
கட்டப்படணும். சொல்லுங்க எல்லாரும், அப்பா என்னுடைய வாழ்க்கை இந்த நாளிலே பரிசுத்தத்தில் ஊன்ற கட்டப்படுவதாக. லெட் மை ஃபவுண்டேஷன்ஸ் பி பில்ட் ஆன் ஹோலினஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தில், இயேசுவினுடைய பரிசுத்தத்தில் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. சொல்லலாமா? இயேசுவினுடைய பரிசுத்தத்தில் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. இயேசுவினுடைய பரிசுத்தத்தில் என் குடும்பத்தினருடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. இயேசுவினுடைய பரிசுத்தத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக. அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவாகிய தேவனே, என்னை நானே அனுதினமும் பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை இன்றே கேட்கிறேன். இதற்கு தேவையான கிருபையை எனக்கு இயேசுவின் நாமத்தில் தாரும். ஆமீன். கேளுங்க, கர்த்தாவே, நான் டெய்லிக்கும் இதை நான் சொல்லி ஜெபம் பண்ண ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய இருதயத்தின் பக்கங்கள் சுத்திகரிக்கப்படணும்ப்பா. இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய இருதயத்தின் பக்கங்கள் சுத்திகரிக்கப்படணும்ப்பா. இன்றே நான் கேட்கிறேன், இன்றே கேட்கிறேன். அதற்கு வேண்டிய ஒரு புதிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. கேட்கலாமா எல்லாரும்? ஒரு புதிய கிருபை எனக்கு தாங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டாகுகிற அந்த பரிசுத்தம், இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டாகுகிற அந்த பரிசுத்தம் இன்றே என்னுடைய இருதயத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது, நேற்று நான் பேசின அந்த காரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி, நட்புறவு, ஃப்ரெண்ட்ஷிப். பரிசுத்த ஆவியானவரோடு, தேவனோடு இருக்கிறதான நமக்கு ஒரு நட்புறவு. இதை குறித்து பார்க்கணும்னா ஜீசஸ் ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் 14 15 வரைக்கும். யோவான் 15 14 15 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். அடுத்தது வாசிக்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, ஏசப்பா என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து என்னன்னு சொல்றாங்களா? என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பன், என்னுடைய தோழன், சிநேகிதன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஜீசஸ் இவ்விதமா சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அது கண்டிப்பா அது பொய் கிடையாது. ஏன்னா இது யார் வாயிலிருந்து வந்தது? இயேசுனுடைய வாயிலிருந்து வந்துச்சு. அப்போ நண்பனிடத்துல அவர் என்ன பண்ண போறதில்ல, ஒரு ரகசியத்தையும் அவரு மறைத்து வைக்க போவது இல்லை. நேற்று நாம் பார்த்த நண்பன்றதுல அவரை நட்புறவா கொள்ளணும்ன்றத மட்டும் தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல இந்த நண்பன்றதுல அவங்களுக்குள்ள ரகசியங்கள் என்பது என்ன பண்ண போறதுல இருக்க போவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்புறவுல இருக்கிறதான செகண்ட் ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா? முதல்ல சரியான நட்பா இருக்கணும். நேற்று பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த அம்னோன் அப்படின்ற அந்த மனுஷனுக்கு யோனதாபன்ற ஒரு மோசமான ஒரு நண்பன் ஒருத்தன் இருந்தான். அப்புறம் அந்த ரெகோபெயாம்ன்ற ராஜாவுக்கு மோசமான ஆலோசனை கொடுக்கறதான ஒரு சில நண்பர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி தப்பான ஆலோசனைகளை கொடுக்கறவங்க இருந்தாங்க. ஆனா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம், நமக்கு யாரு நட்புறவா இருக்கணும்னு பார்த்தோம். நேற்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நட்புறவா இருக்கணும்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது அந்த நட்புறவில் இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா சீக்ரெட். நண்பர்களுக்குள்ள இருக்கிறது என்னதுங்க? ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்க வீட்டில் யாருக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பண்ணுவாங்க? அதை ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பனை நான் முழுசுமா நான் நம்புறேன், என்னுடைய ரகசியங்கள் அவருக்கு மாத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷேர் பண்ணுகிறதான மனிதர்களை பார்க்கிறோம். இங்க நல்ல ஒரு நட்புறவு அப்படின்னு சொல்லி சொன்னா யோனத்தான் தாவீதனுடைய நட்புறவை நம்ம பார்க்க முடியும். இங்க தாவீது சொல்றாரு, யோனத்தான் யுத்தத்துல மரிச்சிடுறாரு. அப்போ தாவீது சொல்ற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்களேன். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 26வது வசனம். வாசிக்கலாமா? என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். ஏன்னா அவர் இறந்துட்டார். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், ஏன் தாவீதுக்கு அவருடைய மனைவிகள் கிட்ட எல்லாம் ரகசியம் பேச மாட்டாரா? பிரச்சனை என்னன்னா, ஒன்னு இருந்தா பரவாயில்ல, அவருக்கு 2-3 மேல இருந்துச்சு. அதனால ஒருத்தங்கிட்ட சொல்லி இன்னொருத்தங்கிட்ட சொன்னா கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும். அதனால தாவீது என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அழகா போய் யோனத்தான்கிட்ட பேசி இருக்கிறார் நிறைய விஷயங்கள்.
அதனால அவர் இத்தனை பெண்களை மணந்திருந்தாலும் அவர் பாருங்க, யோனத்தானோடு இருக்கிறதான நட்புறவை அவர் ரொம்ப பிரதானப்படுத்தி இருக்கிறார். ரீசன் என்ன அப்படின்னா, அது தேவனால, இன்ஃபேக்ட் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பே நல்லா அழகா, யோனத்தான் தாவீதுக்கு இருந்ததான அந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அழகா இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப பாருங்க, யோனத்தான் யாருடைய பையன்? சவுலுடைய பையன். முறைப்படி சவுலுக்கு அடுத்து அவன் வர்றதுக்கு ராஜாவா ஆகணும்னா ஆகலாம். ஆனா அவன் கொஞ்சம் கூட தாவீது அவன் பொறாமப்படவே இல்லை. ஏன்னா சவுலுக்கு அடுத்து தேவன் யார் அபிஷேகம் பண்ணார்? சாமுவேல் மூலமா தாவீது அபிஷேகம் பண்ணார். யோனத்தான் இதே வயசுதான். யோனத்தான் சவுலுடைய பையன்தான் இல்லையா? இது நினைச்சிருந்தா யோனத்தான் என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு முரட்டாட்டம் பண்ணி, ஏய் நீ என்னடா வர்றது, நான் தாண்டா எங்க அப்பாக்கு அடுத்து நான் தாண்டா வரணும் அப்படின்னு அவன் சண்டெல்லாம் போட்டிருக்கலாம். ஆனா பாருங்க, அவனுடைய இருதயம் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மனிதனா யோனத்தான் இருந்திருக்கிறான். அதனாலதான் தாவீது இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், இவங்க ரெண்டு பேருடைய இருதயம் ஒன்றா இணைஞ்சிருச்சான். இவங்க யோனத்தானுக்கும் தாவீதோட இருதயமும் ஒன்னா இணைஞ்சிருச்சான். அந்த மாதிரி ஒரு நெருக்கம் அவங்களுக்குள்ளாக வந்துருச்சு. இப்ப பாருங்க, அப்போ ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம தேவ ஆவியானவரோடு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தாவீதுக்கு யோனத்தான் போனதுக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா தேவன் நம்ம நித்திய காலம் வரைக்கும், நம்ம உயிர் போற வரைக்கும் நம்ம கூட எப்படி இருக்க போறாரு? நல்ல ஒரு நண்பனாக இருக்க போகிறார். நம்மளுடைய ரகசியங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ள போறோம். அவருடைய ரகசியங்களை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். அப்போ இந்த நண்பனுடைய, நேற்று பார்த்தோம் நண்பன் யாரு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கிறோம் நண்பன்னா என்னத்துக்காக? ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக. உதாரணத்திற்கு நான் இந்த வசனத்தை, இந்த ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அப்படின்னும் போது நான் ஒரு காரியத்தை, இன்னொரு சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயத்தை கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட் எனக்கு கொடுத்தார். என்ன அப்படின்னா, எல்லா காரியங்களையும் போய் மனைவி கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மனைவி தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். ஆனா அவங்க பெண்ணா இருப்பதுனாலே அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். ஆனா இதே என்னுடைய சேம் ஒரே பாலினத்துல இருக்கிறதான என்னுடைய நண்பனிடத்துல நான் ஷேர் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்? எனக்காக, ஆமா, ஒருவேளை எனக்காக நல்லா ஜெபிப்பார், இல்லை எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். இதே அந்த விஷயத்தை என் ஒய்ஃப்ட்ட சொல்லியிருந்தேன்னா அவங்க வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இங்க தாவீது அதை உணர்ந்து என்ன சொல்றாரு? ஒரு சில விஷயம்லாம் நான் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லப்பா, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய சிநேகம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் மனைவி கிட்ட கூட ஷேர் பண்ணல, மனைவிகள் கிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, ஆனா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஒண்ணு பொறாம வந்துரும்ன்றனால கிடையாது, நிறைய காரியங்கள் மறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? நிறைய காரியங்கள் மறைந்து இருக்கிறது. அதை எங்க தான் நம்ம ஷேர் பண்ண முடியும்? ஒரு ஆண் இடத்துல ஷேர் பண்ண முடியும், ஒரு பெண் இடத்துல ஷேர் பண்ண முடியும். சரிங்களா? அவர் வந்தார்னா அப்படி வர சொல்லு, தாத்தா வந்தார்னா. ஓகே. ஸோ ஆகையினாலே ஸ்திரீகளுடைய சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமாக. அப்போ இந்த சிநேகம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரகசியங்களை பேசுவதற்கு பிரதானப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் நம்மோடு கூட ரகசியங்களை பேசும்படி விரும்புகிறார். பரிசுத்த பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஆகிய நம்ம கூட தேவன் ரகசியங்களை சொல்லும்படி விரும்புகிறார். என்ன ரகசியம்? மோடியை பத்தி, முக ஸ்டாலின் பத்திலாம் இல்லை, நம்மளை பத்தி தான் சொல்லுவார். நம்மளை பத்தி சொல்லுவார். நமக்குள்ள நமக்கே தெரியாம இருக்கிற காரியங்களை பத்தி சொல்லுவார். நம்ம குடும்பத்துக்குள்ள நமக்கே தெரியாம மறைஞ்சிருக்கிற காரியங்களை பத்தி பேசுவார். நம்ம சந்ததியில வரப்போற காரியங்களை பத்தி பேசுவார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, ரகசியமா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல பேசுவார். என்னத்துக்காக? ஒண்ணு ஜெபிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல சந்தோஷப்படுறதுக்கு இருக்கலாம், இல்ல பிசாசுடைய தாக்கங்கள் வெளியேற்றப்படணுன்றதுக்காக இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிரேயருக்குள்ள லீட் பண்ணணும்ன்றதுதான் சீக்ரெட்டோடைய ஒரு நோக்கம். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் சீக்ரெட் என்னத்துக்கு நம்மகிட்ட பேசுறது தெரியுமா? அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். என்கிட்ட சீக்ரெட் சொல்லிட்டாரு, என்கிட்ட ரகசியம் சொல்லிட்டாருன்னு பெருமை பண்றதுக்காக கிடையாது. சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் இவ்விதமாய் அவரோடு கூட நம்ம டைம் எடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரகசியம் பேசணும்னா என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நெருக்கமான நேரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? செலவிடுவோம். நிறைய பேரண்ட்ஸ் சில்ட்ரன், அதாவது பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பெற்றோர்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஏன்டா இது என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. ஏன்னா நீங்க எப்ப டைம் கொடுத்தீங்க? வேலை நீங்க ஓடிட்டு இருந்தீங்க. நிறைய பெற்றோருடைய வாழ்க்கையில அவங்க பண்ற தப்பு அதுதான். பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது. சின்ன குழந்தையில விளையாண்ட அந்த டைம் அதோடய முடிஞ்சிடும். பெரிய பிள்ளைகள் ஆக பிள்ளைகள் இடத்துல டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்க, அதனால பேச முடியல. இப்ப இதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்றோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆவியானவரோட நல்லா என்ன பண்ணியிருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். அப்புறம் அப்படியே பிஸி ஆகி அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்ச உடனே அவரோடு ஸ்பெண்ட் பண்ற டைம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு குறைஞ்சிருச்சு. அதனால அவரால் ரகசியங்களை நம்மோடு கூட பேச முடிவது இல்லை. ஸோ இதனால நான் 4 காரியங்களை உங்களோடு சொல்ல போகிறேன். ரகசியங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் ரகசிய உறவை ஆவியானவரோடு கூட டெவலப் பண்றதுக்கு 4 முக்கியமான காரியங்கள். முதலாவது த கீ ஆஃப் 4 சாவிகள்னு வச்சுக்கலாம். அந்த ரகசியங்களை ரிவீல் பண்றதுக்கு 4 சாவிகள். முதலாவது த கீ ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்னும் சாவி. எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரகசியங்களை தெரிவிப்பார். அப்போஸ்தலர் 5:32, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 5:32. இரண்டாவதா எழுதிட்டீங்களா? கீழ்ப்படிதல் என்னும் சாவி. இரண்டாவதா தேவ பிரசன்னம் என்னும் சாவி. ஆல்வேஸ் பி அவேர் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தேவ பிரசன்னம் இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சமைச்சாலும் நீங்க ஜெபம் பண்ணிட்டே சமைப்பீங்க. வேலை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டே வேலை செய்வீங்க. பைக்ல போனாலும் ஜெபம் பண்ணிட்டே பைக்ல போவீங்க. கார் ஓட்டினாலும் ஜெபம் பண்ணிட்டே கார். என்ன செஞ்சாலும் தேவ பிரசன்னம் உங்களை சுத்தி இருக்கிறது, உங்க கூட இருக்கிறது. அதுதான் இரண்டாவது சாவி. மூன்றாவதா பரிசுத்த ஆவியானவருக்கான தாகமும் பசியும். டு பி ஃபில்ட் மோர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவரால் இன்னும் அதிகமாய் நிரப்பப்பட வேண்டும் என்கிறதான the key of hunger and thirst for the holiness. முதலாவது the key of obedience, கீழ்ப்படிதல் என்னும் சாவி. இரண்டாவதா the key of God's presence, தேவ பிரசன்னம் என்னும் சாவி. மூன்றாவதா பரிசுத்த ஆவியானவருக்காக ஏங்குகிற தாகத்தோடு பசியா இருக்கிறதான அந்த ஏக்கம் என்கிறதான அந்த சாவி. தேர்ட். நான்காவதா எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கிறதான சாவி. கிவிங் the first priority for the Holy Spirit. Giving the Holy Spirit the first place in your life. இதுதான் நான்காவது சாவி. ஸோ ரகசியங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட ரகசியம் பேசணும். 4 காரியம் சொல்றேன், திரும்ப நல்லா கவனிங்க. முதலாவது கீழ்ப்படிதல் என்னும் சாவி. இரண்டாவதா தேவ பிரசன்னம் என்னும் சாவி. மூணாவதா பரிசுத்த ஆவியானவருக்கான தாகமும் பசியும் என்கிறதான சாவி. நான்காவதா எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிறதான சாவி. அப்ப முதலிடம் கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம்? எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. சரி, யோவான் 3வது அதிகாரம் 6-8 வசனங்கள். யோவான் 3:6-8 வாசிக்கலாமா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். எப்படியா? காற்றை போல. காற்று எப்படி இருக்குது? ரகசியமா இருக்குது. த மிஸ்ட்ரி ஆஃப் த விண்ட்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த செய்தியில நான் உங்களோடு கூட நான் பேசினேன். ஞாபகம் இருக்குங்களா? மிஸ்ட்ரி ஆஃப் த விண்ட் ஞாபகம் இருக்கா? காற்றின் புதிர்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். காற்று எங்க இருந்து வருது, எங்க அடிக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா நம்மளால காற்றை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். காற்றை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா காற்றை நம்முடைய சரீரத்துல உணர முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அந்த செய்தியை நம்ம பேசணும். அந்த செய்தியை நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அவரை பற்றி என்னன்னு சொல்லப்படுது? அவர் காற்றாக இருக்கிறார். அப்ப காற்றுன்றது ஒரு ரகசியம். காற்றை
தன்னுடைய கரங்களிலே பிடித்து வைத்திருக்கிறது எந்த மனுஷனால முடியுமா? ஆனா தேவன் காற்றை அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுங்களா? 4 மூலையில பிடிச்சு வச்சிருக்கிறாரு. அவர் காற்று வீசுன்னு சொன்னாதான் காற்று வீசுமா. அப்போ காடுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதுங்க? காற்றை பிடித்து வைக்கிறதுக்கான, டு ஹோல்ட் த விண்ட், காற்றை பிடித்து வைக்கிறதுக்கான அந்த அந்த பராக்கிரமம் தேவனிடத்திலே இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இவ்விதமா இந்த காற்று எப்படி ஒரு ரகசியமா இருக்குதோ அதே மாதிரி ரகசியமான காரியங்களை, உங்களுக்கும் தேவனுக்கு மாத்திரம் ரகசியமான காரியங்களை தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு சில ஃப்ரெண்டு வந்து சைடு அடிக்கிற மாதிரி ஒரு சைடு அடிக்க மாட்டார். என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ரகசியத்தை வேற ஒருத்தட்ட போய் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். இப்ப நீங்க தேவன்கிட்ட ஒரு விஷயத்த நம்பி சொல்லலாம். நான் சொன்னேன் அப்படின்னா என் ரகசியத்தை கொண்டு போய் தமிழ்கிட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா என்னை பத்தி நல்லா அறிஞ்சவர், என்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர். பாட்டு போறோம் இல்லையா, நம்பிக்கைக்கு உரியவரே. ஏன்னா என்னுடைய ரகசியத்தை என்ன பண்ண முடியும், நான் அவர் இடத்துல ஷேர் பண்ண முடியும். எனக்கு அந்த ரகசியமோ, அது ரகசியத்துல ஒரு வேளை பிரச்சனை இருக்கலாம், ஒரு கேள்வி இருக்கலாம், அதை டீல் பண்றதுக்கு வேண்டிய பலனையும் கிருபை எனக்கு ஆவியானவர் தருகிறவராக இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? There are lot of hidden secrets that God had spoke. தேவன் பேசின நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? ரகசியங்களை எடுத்து நினைப்பூட்டுவார், உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவார். அது நிறைய பேருக்கு ரகசியமாவே இருந்துருது. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், உங்ககிட்ட ரகசியம் சொல்றேன்னு நான் சொல்லிட்டு ரகசியத்தை சொல்லாமையே ரகசியத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? டேய் என்னடா நீ சொல்லவே இல்லையாடான்னு சொல்லுவீங்களா இல்லையா? இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய காரியங்களை ரகசியமா கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்திருக்கிறாருன்னா வெறும் ஸ்பிரிட்ல மாத்திரம் இல்ல, இயேசுவின் வார்த்தைகள் மூலமா, கர்த்தருடைய வசனம் மூலமா நிறைய ஹிடன் சீக்ரெட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு மனுஷனும் அந்த சீக்ரெட்டை ஆராய்ந்து பார்க்க முடியாத சீக்ரெட்ஸ் இன்னும் இருக்குது நம்ம பைபிள்ல, வசனங்கள்ல இருக்குது. அப்போ இந்த வசனங்களை எக்ஸ்க்ளூசிவா எனக்கு மாத்திரம் அவர் வெளிப்படுத்துவார். ஒரு சில காரியங்களை நான் வெளியில சொல்லணும்னு சொல்லுவார், ஒரு சில காரியங்கள் நீ மனசுக்குள்ளேயே வச்சுக்கோன்னுவார். இவ்விதமா கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகளை வசனங்களிலிருந்தும், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளிலிருந்தும், வெளிப்பாடுகளிலிருந்தும், கனவுகளிலும், தரிசனங்களிலும், பல விதங்களிலே ரகசியங்களை தேவன் என்ன பண்ணுவார்? என்கிட்ட பேசுவார். காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய பேர் என்னதுங்க? தேற்றரவாளன். வந்து என்ன பண்ணுவாருங்களா? உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஆனா அந்த சம்பவத்தை குறித்து கர்த்தர் என்கிட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவுல வெளிப்படுத்தினார். ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை குறித்து கர்த்தர் என்கிட்ட ஏற்கனவே வெளிப்படுத்தினார். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது எனக்கு என்னமோ இது எங்கேயும் நடந்த மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஒரு சில நேரம் அந்த மாதிரி இருந்திருக்கா? ஒரு இடத்துக்கு போவோம், இந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்குது, இந்த சம்பவம் எல்லாம் ஏதோ நடந்து, அது பேர் தேஜாவுன்னுவானுங்க. ஏதோ ஒரு வார்த்தை, இங்கிலீஷ் வேர்டு, அது என்ன வேர்டுன்னு தெரியல. தேஜாவுனா ஒரு இப்ப நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு நினைவாக இருக்கும். அப்போ நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன அது திடீர்னு ஒரு எண்ணம் வருது, இது எங்கேயும் நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா அது கனவு. அப்ப அந்த காரியத்துல நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றத கர்த்தர் வந்து எனக்கு தெளிவாக காண்பிச்சார். தயவு செஞ்சு என்கிட்ட கேட்கக்கூடாது, சுதா நீங்க கேட்கக்கூடாது, என்ன விஷயம்லாம் கேட்கக்கூடாது. ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, பாருங்க, இது எனக்கும் தேவனுக்குள்ள ஒரு காரியம். ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இந்த சூழ்நிலையில நான் எப்படி இருக்கணும்ன்றத கர்த்தர் எனக்கு கனவுல வெளிப்படுத்தினாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த சம்பவம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அதை எனக்கு நினைப்பூட்டினார். அப்போ அந்த சூழ்நிலை நான் எஸ்கேப் ஆயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட இஷ்யூல போய் மாட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த இஷ்யூல நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். ஏன் தெரியுமா? எனக்கு கனவுல வெளிப்படுத்தப்பட்ட ரகசியத்தை கரெக்டா அந்த டைம்ல வந்து என்ன பண்ணார்? அவரு எனக்கு நினைப்பூட்டினார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? சோ இவ்விதமா கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுவார். என் வாழ்க்கையில செய்வார்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வார். என்ன காரியம்? ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலையோ சூழ்நிலையிலோ இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்களுக்கு ட்ரிக் ஏற்கனவே ஒரு சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்க உள்ள பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நட்புறவா, அந்த 4 காரியம் சொன்னீங்களா, 4 காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? டக்குன்னு அந்த டைம்ல
ஒரு 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 பிரச்சனையோ, ஒரு இஷ்யூவோ, ஒரு போராட்டமோ வரும்போது அதுல இருந்து வெளியே தப்பி வருவதற்கு கர்த்தர் நமக்கு வழிவாசல்களை நமக்கு ஏற்படுத்தி தருவார். சரிங்களா? சரி, இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரோடு கூட ரகசியங்களை பேசும்படி இந்த ஜெப விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சொல்லலாம் எல்லாரும். பிதாவாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு வேண்டிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் கற்று தருவீராக. ஆமா, கேட்கலாமா? கர்த்தாவே, அப்பா, பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல உறவை நான் ஏற்படுத்திக்கிறதுக்கு எனக்கு என்னென்னலாம் அவசியமோ, அடிப்படையான காரியங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாவற்றையும் நீங்க எனக்கு இப்பொழுது கற்றுத்தாங்கப்பா. அப்ப இந்த நாள்ல ஒரு சில காரியங்களை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனா இதை காட்டிலும் நிறைய காரியங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த காரியங்களை கர்த்தர் இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்துவீராக. தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறதான ஒரு மனிதனாக நான் மாற்றப்பட வேண்டும் ராஜா. நீங்க வைத்திருக்கிறதான அநேக திட்டங்களை நீர் எனக்கு வெளிப்படுத்துகிறதான அந்த காரியங்களை நான் புரிந்து கொள்ளணும் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு வேண்டும். நான் பரிசுத்த ஆவியானவரோடு நல்ல ரகசியங்களை பேசுகிற நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளும்படி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்வோம். பிதாவாகிய தேவனே, நான் பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில் பிரதானப்படுத்த வேண்டிய கிருபைகளை எனக்கு தாரும். ஆமீன். கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நான் எல்லா இடத்துலையும் நான் பிரதானப்படுத்தணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு எல்லாமே. என்னுடைய செயல்கள், பேச்சு, மூச்சு, என்னுடைய செயல்பாடுகள், போக்கிலையும் வரத்திலையும் என்ன காரியமா இருந்தாலோ பரிசுத்த ஆவியானவரை உங்களை நான் முதன்மைப்படுத்தணும். உங்களை என்னுடைய இருதயத்துல நிரப்பி இருக்கணும். உங்களை என்னுடைய சிந்தையில நிரப்பி இருக்கணும். உங்களை என்னுடைய அவயவங்களில் நிரப்பி இருக்கணும். ஆவியானவர் என்னுடைய அவயவங்கள் முழுசும் நிரம்பி இருக்கணும். என்னுடைய உறுப்புகள் முழுசும் நிரம்பி இருக்கணும். என் மூளை பகுதி முழுசும் நீங்க நிரம்பி இருக்கணும். இருதயத்தின் அறைகள் முழுசும் நீங்க நிரம்பி இருக்கணும். ஆவியானவரை பிரதானப்படுத்துகிற விசேஷித்த கிருபைகளை இந்த நாளிலே எங்களுக்கு தருவீராக. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்த தேவனே, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய கிருபைகளை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நீங்க சின்ன சின்ன உந்துதல்களை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த உந்துதல்களுக்கு நான் உடனே கீழ்ப்படியணும்ப்பா. ஒரு சில காரியங்களை பார்க்கணும்னு சொன்னா நாங்க பார்க்கணும். ஒரு சில காரியங்களை பார்க்க கூடாதுன்னா நாங்க பார்க்க கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க எங்களோடு கூட உணர்த்துறீங்களே, அந்த காரியங்களுக்கு நாங்க கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் சொல்லாம, அன்புள்ள தேவனே, இன்றே என்னுடைய வாழ்க்கையை விட்டு முரட்டாட்ட ஆவிகளும் அதன் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே, ஆவியானவருக்கு கீழ்ப்படிய முடியாதபடி எங்களிடத்துல முரட்டாட்டத்தை ஏற்படுத்துகிற முரட்டாட்ட ஆவிகள், அவைகளுடைய செயல்பாடுகள், அவருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலுடைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். அடுத்ததாக சொல்லுவோம். பிதாவே, பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு விசேஷித்த தாகமும் ஏக்கமும் வைராக்கியமும் என்னுடைய உள்ளத்தில் இப்போதே தோன்றுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மான்கள் தண்ணீரை வாஞ்சிப்பது போல என்னுடைய இருதயம், ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியானவரையே வாஞ்சிப்பதாக. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு விசேஷித்த தாகம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய இருதயத்திலே உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஏக்கமும் வைராக்கியமும் எங்களுடைய உள்ளத்தில் பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, மானானது தண்ணீரை வாஞ்சிப்பதை போல எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு அறைகளிலோ நாங்கள் உம்மையே வாஞ்சிக்கணும் அப்பா. ஓ லார்ட், we pray that our deepest desire be you, Father. நீர் எங்களுடைய ஆழமான வாஞ்சையாக நீர் இருப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லுவோம். நீதியுள்ள தேவனே, இன்றிலிருந்து உம்முடைய சமூகத்தில் எப்போதும் இருக்கும் ஒரு வைராக்கியமான ஆசை என் மனதிலே தோன்றுவதாக. ஆமீன். சொல்லுங்க. எல்லாம் நம்ம நெஞ்சு மேல கை வச்சு சொல்லாமா? கர்த்தாவே, என்னுடைய இருதயத்துல நான் எப்பொழுதும் உங்க பிரசன்னத்துல இருக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் என் இருதயத்துல இப்போ உண்டாகட்டும். இப்பொழுது என்னுடைய இருதயத்தின் மேல கையை வச்சு நான் இப்போ ஜெபம் பண்றேன். என்னுடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் இந்த நொடியில உண்டாகட்டும். எப்பொழுதும் நான் தேவ பிரசன்னத்திலேயே நிலைச்சிருக்கணும், தேவ பிரசன்னத்திலேயே இருக்கணும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமும் ஒரு ஏக்கமும் என்னுடைய இருதயத்துல இப்பொழுதே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக, தேவனே, உம்முடைய சமூகத்தை விட்டு
பிரசன்னத்தை விட்டு என்னை பிரித்து விடுகிற சகல காரியங்களும் பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உங்க சமூகத்தை விட்டு, உங்க பிரசன்னத்தை விட்டு, நீங்க பேசுகிற உங்க சத்தத்தை கேட்க முடியாம எங்களுடைய வாழ்க்கையில எங்களை உங்களை விட்டு பிரிச்சு விடுகிறதான சகல கிரியைகளும் பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக, எரிந்து சாம்பலாய் போவதாக. நாங்கள் தேவ பிரசன்னத்தில் நித்தமும் இருப்போம், நித்தமும் இருப்போம். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் எங்கள் ஜீவனுள்ள நாளில் தேவ பிரசன்னத்திலே நிலைத்து நிற்போம் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக, பரிசுத்த தேவனே, இன்றிலிருந்து என் வாழ்க்கையில் உள்ள சகல பகுதிகளையும் உம் கரத்தில் நான் கொடுத்து விடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இன்றிலிருந்து நீர் என் வாழ்க்கையில் முதலிடம் பிடிப்பீராக. ஆமென். கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவர், இன்றிலிருந்து என் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் உங்களுக்கு சரண்டர் பண்றேன். என் வாழ்க்கையினுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்க தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில முதலிடம் நீங்க தான் பரிசுத்த ஆவியானவரே. மற்ற எல்லாமே ரெண்டாவது தான். என் வாழ்க்கையினுடைய முதலிடம் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். உட்காருவோம். அடுத்ததாக, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவரோடு இருக்கிறதான உறவிலே எக்ஸாம்பிள்ஸ், அதாவது உதாரணங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ். ஆவியானவரோடு இருக்கிற உறவுல உதாரணங்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேரு ஆவியானவரோடு இருக்கிற உறவுல துண்டிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? இல்ல ஒரு ஆவி போய் 7 ஆவி உள்ள வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நிறைய பேருடைய தேவ பிள்ளைகளுடைய இதயத்துல சொல்றேன். ஏன்னா அவர்கள் உதாரணங்களை பார்ப்பதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். நமக்கு தெளிவாவே ஒரு வசனம் நமக்கு சொல்லுது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். யாருன்னா 11வது அதிகாரத்துல நிறைய பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே மனிதர்கள் தான். ஆனா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, விசுவாசத்துல ரொம்ப பராக்கிரமசாலிகளா, பயங்கர ஃபெய்த் வாரியர்ஸ்னு சொல்லலாம், விசுவாச வீரர்கள். அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். ஸோ டு லேர்ன் ஃப்ரம் பீப்புள் அப்படின்றது நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய பேர் இயேசுவை மாத்திரம் பார்த்தா போதுங்க, நான் எந்த மனுஷனையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதுதான், நான் வேணும்லாம் சொல்ல. ஆனா இயேசு தன்னுடைய வார்த்தையிலேயே சொல்லியிருக்கிறாரு, நீங்க மற்றவங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க, உதாரணங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வசனம் அப்ப நமக்கு என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க பாருங்க. இப்ப உதாரணத்திற்கு இந்த 11வது அதிகாரத்துல சிம்சோனை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசத்துல அதை செஞ்சாரு, இதை செஞ்சாருன்னு இருக்கும். ஆனா சிம்சோன் எப்படி செத்தாரு? நல்லாவா செத்தாரு? பாவம் செஞ்சு செத்தாரு. அப்போ எந்த ஒரு மனுஷனிடத்துலயும் கண்டிப்பா என்ன இருக்கும்? குறைகள் இருக்கும். அதனால ஒரு மனுஷனிடத்துல இருந்து கத்துக்கொள்ள வேண்டியதை நம்ம கத்துக்காம இருக்க கூடாது. அதுவும் தேவ மனுஷங்கிட்ட. நல்லா கவனிக்கணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனத்துல வாசிச்சுட்டு நம்ம அடுத்து இந்த பகுதி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்போ மனிதர்கள், தேவ மனிதர்களை நம்ம பார்க்கணும். தேவ மனிதர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இருக்காங்க, நம்ம காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்மளை விட இன்னும் பெட்டரா ஹோலி ஸ்பிரிட்டா, பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்கிற ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஒருவேளை அது அவசியம் இல்லை, ஜீசஸ் என்னைய மாத்தும் பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா, தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு 5 விதமான ஊழியங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டார், சொல்லியிருக்க மாட்டார். 5 வகை ஊழியர் இருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள். இவங்கெல்லாம் எதுக்கு வைக்கிறாரு? எல்லாரும் இயேசுவே பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஆனா இவங்கெல்லாம் எதுக்காக இருக்கிறாங்க தெரியுங்களா? தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவனால நம்மளை விட இன்னும் அதிகமா பயன்படுத்தப்படுறவங்க இருப்பாங்க. அப்ப அவர்களை குறித்து நம்ம பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி காரியங்களை அவங்க செஞ்சாங்க, அவங்க எப்படி ஜோம் பண்ணாங்க, அவங்க ஒரு சில பிரச்சனை எப்படி மேற்கொண்டாங்க,
ஒரு சில காரியங்களை அவங்க எப்படி சமாளிச்சாங்கன்னு சொல்லி நமக்கு மேல நம்மளை விட இன்னும் நல்ல முதிர்ந்த நிலையில ஆவியானவரோடு நல்ல உறவில் இருக்கிறதான மனிதர்களோடு நம்ம அவங்கள பத்தி ஒண்ணு அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காரியங்களை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிறதான அந்த காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில காரியங்கள் உங்களால கற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை எப்படிதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? மென்டர்ஷிப்ல தான் கற்றுக்கொள்ள முடியும். நான் திரும்ப சொல்றேன், உங்களால தனித்து வெறும் பைபிளை படிச்சு வெறும் ஜெபம் பண்ணி கற்றுக்கொள்ள முடியாத விஷயத்த ஒரு ஆவிக்குரிய மனிதன், நம்மளை விட ஆவிக்குரிய நிலையில நமக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவோ ஆவிக்குரிய ஆலோசகராகவோ இருக்கிற மனிதன் என்ன பண்ணுவார்? நமக்கு கற்று கொடுப்பார். அப்போ நிச்சயமா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நமக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்மளை விட இன்னும் கொஞ்சம் உயர்வா இருக்கிறதான மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ணணுங்க? கற்றுக்கொள்ள நம்ம ஆசைப்படணும். நம்ம அவங்கள எப்பயுமே அந்த தப்பான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரைச்சஸ் பீப்புள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை நான் நல்ல ஊழியக்காரன்னு நினைச்சா அவன் என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்க இப்ப பாருங்க, அவன் அப்படி பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம். அதனால அவர் மொத்தத்துக்கே அவர் மனுஷனே இல்லை, அவர் ஊழியக்காரனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, தேவன் அவரை சரி செஞ்சு தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆனா நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த நம்ம தொலைச்சிட்டோம். நான் சொல்றது புரியுதுங்களா? நமக்கு மேல இருக்கிற ஊழியக்காரனை நம்ம குறை சொல்லி ஒருத்தர் இருந்து கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல ஒரு ஊழியக்காரர். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தப்பை பார்த்து நான் என்ன பண்ணிடுறேன்? இவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருக்கிறாரு, இப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னா என் வாழ்க்கையில தான் நான் தொலைச்சிட்டேன். ஏன்னா அவரு தேவனால திரும்ப சரி செய்யப்பட்டு அவர் தேவனிடத்துல திரும்ப அவர் போயிடுவார், தேவனுடைய உறவுல சரியாயிடுவார். பாவங்களை மன்னிப்பு தேவன் கண்டிப்பா அவர்கிட்ட உணர்த்துவாரு, இல்ல யாரோ ஒருத்தவங்க உணர்த்தி இருப்பாங்க, அவர் சரியாயிடுவார். ஆனா நானு அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஸ்டம், தேவ மனிதனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில ஞானம், அந்த ஞானத்தை நானும் தொலைச்சிருவேன். அது வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ தேவ மனிதர்களை கர்த்தர் நமக்கு மேல ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த தேவ மனிதர்கள் ஒருவேளை போதகரா இருக்கலாம், மெய்ப்பரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா நமக்கு தாழ்மை வேண்டும். அவங்க கிட்ட தப்பு இருந்தாலும் அந்த தப்பை தாண்டி அவங்க தேவனுடைய உறவுல சரி செஞ்சு அவங்க தப்பை காப்பி அடிக்க கூடாது. ஊழியக்காரரை அப்படி பண்றாரு, நான் அப்படி பண்றேன், அதுக்காக கிடையாது. உங்ககிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்பொழுது உதாரணங்களிலிருந்து கற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். சோ உதாரணங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ளல நான் முடியாதுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன இருக்குது தெரியுமா? சுய நீதி இருக்குது, செல்ஃப் ரைச்சஸ் மனசு இருதயத்துக்குள்ள இருக்குது. அப்பனா கண்டிப்பா ஆவியானவரால முழுசுமா கிரியை செய்ய முடியாது. சொல்றது புரியுதுங்களா? பெருமை இருந்ததுன்னா ஆவியானவரால கிரியை செய்ய முடியாது. அப்போ அது என்னோட வயசுல சின்னவரா கூட இருக்கலாம். என்னோட வயசுல ஒரு 18 வயசு பையன் தேவனால பயங்கர வல்லமையா நான் இவ்வளவு வயசு இருக்கிறேன், 18 வயசு எங்க பையன்கிட்ட போய் என்னத்தை கத்துக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்துல வயசுன்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தேவனுடைய அபிஷேகம், தேவ ஆவியானவர் கொடுக்கிறதான வெளிப்பாடு, ஞானங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் சேர்ந்து வாசிப்போமா? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பேசுற வார்த்தைலாம் எப்படி இருக்குது? பயங்கரமா ஒரு படிச்சு தேர்ந்தவன் பேசின பேச்சு மாதிரி இருக்குது. அப்ப அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ஏன்னா இவங்க யாரு கூட இருந்திருக்கிறாங்க? ஜீசஸ் கூட இவனுங்க இருந்தானுங்க. இப்ப பாருங்க, ஒருத்தங்க கூட இருக்கும் போது இல்ல ஒருத்தங்களுடைய லைஃபை நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணும் போது அவங்க கிட்ட இருக்கிறதான ஞானத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கேப்சர் பண்ணுவோம். நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே எனக்கு மேல நல்ல ஊழியர்களை ஏற்படுத்தி நான் பின்பற்றக்கூடிய நல்ல உதாரணமான ஊழியக்காரங்களை எனக்கு தாங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எனக்கு தாங்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் எனக்கு தாங்க. இவ்விதமா நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் தந்தார்னா அதுல குழப்பம் இருக்காது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 4-5 மென்டர் வச்சுக்குவாங்க. இவர்கிட்ட கேட்பாங்க, இவர் சொல்றது அவர் சொல்றது ஒத்து போதான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா இன்னொருத்தட்ட போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால கத்துக்கவே முடியாது.
ஒவ்வொருத்தருட்டையும் தேவன் கற்றுக் கொடுக்கிற விதங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலா லேர்ன் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 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 மென்டர் கிட்ட, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, கற்றுக்கொள்றோம்னு சொல்லி சொன்னா, அவங்களிடத்துல இருந்து நம்ம கற்க வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு அதை நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும். அதை அப்படியே ஏத்துக்க கூடாது, அதை ப்ராசஸ் பண்ணும். ஆண்டவரே அவர் அந்த காரியத்தை சொல்றாரு, அதை குறித்து நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? ஸோ இதுக்கு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இல்லையா? எப்படி அந்த மனுஷன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஞானத்தை பெற்றுக்கிட்டீங்களோ, அதே மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து அந்த ஞானத்தை உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அவருக்கு பெற்றுக்கொண்ட விஸ்டம் அவருக்கு செட் ஆகும். ஆனா அவர் கற்றுக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு செட் ஆகணும்னா நீங்க அதை என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஊழியம், உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் உருவாக்குவதற்கு நீங்க டைம் கொடுக்கணும். ஸோ தேவனிடத்துல நீங்கள் காத்திருந்து அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஸோ உண்மை இன்னும் டீப்பா சொல்லணும்னா, நீங்கள் இப்ப இருக்கிற அளவை விட இன்னொரு ரெல்ம், இன்னொரு படி மேல போய் ஆவியானவரோடு நெருங்கி வரணும்னா நல்ல தேவ ஊழியக்காரர்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்களை குறித்து நம்ம ஒண்ணு படிக்கலாம், இல்ல நம்ம கூட இருந்தாங்களா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம், அவங்களோட உட்காந்து பேசலாம், உறவு கொள்ளலாம். நம்ம இந்த மாதிரி காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஆவியானவரோடு இருக்கிற உறவுல நம்ம என்ன ஆகுவோங்க? வளருவோம். நல்ல நல்ல தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? பெனிஹின் இவருடைய புக்கு கூட நான் இப்போ 2-3 பேருக்கு இப்போ வாங்கி கொடுத்தோம். ஸோ ஆகையினாலே காலை வணக்கம், பரிசுத்த ஆவியானவர் புக்கு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்னை தொட்டார்னு சொல்லிட்டு பெனிஹினுடைய அவர் இன்னும் உயிரோடு இருக்க ஒரு மனுஷன், தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் அப்படியே ட்ராக் மாதிரிலாம் போனார். ஆனால் கர்த்தர் அவரை சரி செஞ்சார். நிறைய பேர் பெனிஹின் ட்ராக் மாதிரி போய் அவரை குறை சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். பெனிஹின் நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி மாறிட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவர் மாறிட்டாரு, திரும்ப சரியாயிட்டாரு, அது ஏன் உனக்கு தெரியல? இப்ப பாத்தீங்கன்னா பெனிஹின் மாறிட்டார் தெரியுமா, பெனிஹின் மாறிட்டார் தெரியுமான்னு இப்படி காசிப் தான் பண்ணுவாங்க. ஆனா பெனிஹின் திரும்ப சீர் பொருந்தி தேவனோட வந்தது அவங்களுக்கு தெரியாது. நடுவில் கொஞ்சம் அவருடைய போதனைகள்லாம் வேற மாதிரி போச்சு. ஆனா கர்த்தர் அவரை தொட்டார், அவரை உருவாக்கினார். இப்போ நல்ல திரும்ப தேவனால பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, சோ மனிதர்கள் தவறுவாங்க, சில நேரங்கள் தவற மனிதர்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை, சோ பெனிஹின், அப்புறம் கேத்ரின் குல்மன் என்கிறதான ஒரு பெண்மணி, அவங்கள பத்தி நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனா நிறைய ஆங்கிலத்துல தான் இருக்குது. ஸோ தமிழ் தான் வேணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பெனிஹின் இருக்குது, பெனிஹின் தமிழ்ல இருக்குது. கேத்ரின் குல்மன் பத்தி எழுதியிருக்காரு. ஓகே. அதே மாதிரி ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிறதான ஒரு தேவ மனிதன், அப்புறம் மரியா வுட்வர்த் எட்டர் என்கிறதான ஒரு பெண்மணி. அவங்க பாத்தீங்கன்னா உண்மையால் அவங்களுடைய சுயசரிதையில் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுடைய புக் நான் படிச்சிருக்கேன். அவங்க இப்படி நடந்து போனாங்கன்னா, அவங்க சந்தை மார்க்கெட் பிளேஸ் இப்படிலாம் நடந்து போனாங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களும் அப்படியே முன்னாடி விழுந்துருவாங்க. உடனே ஹீல் ஆயிடும். ஜபம்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க ஜஸ்ட் நடந்து தான் போவாங்க. நடந்து போகவே கேன்சர் கட்டி, இந்த மாதிரி என்னென்ன அடிமைத்தனத்துல இருக்கிறவன், பாவத்துல இருக்கிறவன், இப்படி எல்லாருமே ஜஸ்ட் அப்படி நடந்து போனாங்கனாலே போதுமா, வேற எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி பயங்கரமா தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி மரியா வுட்வர்த் எட்டர். இவங்க தான் ஏஜி என்கிறதான இந்த சர்ச், ஏஜி சர்ச் இருக்கு இல்லைங்களா, அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்கிறதான சபையினுடைய ஸ்தாபகராக இருக்கிறாங்க. அந்த மரியா வுட்வர்த் எட்டர் ரொம்ப மறிச்சிட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டுல இருந்தவங்க. அடுத்ததாக A.W. டாசர் என்கிறதான ஒரு தேவ மனிதன். அடுத்ததாக லியோனார்ட் ராவன்ஹில் என்கிறதான ஒரு தேவ மனிதர். அடுத்தது ரெய்னார்ட் பாங்கே. இவங்க எல்லாமே தேவ மனிதர்கள். இதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுல நான் சொன்னதுல பெனிஹின் மட்டும் தான் உயிரோடு இருக்கிறார். மற்றவங்க எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாமே தேவனிடத்துல அநேக காரியங்களை அவங்க ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ அவங்க புக்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. அந்த புக்ஸ்லாம் நம்ம வாங்கி படிக்கணும். ஆவியானவருடைய அந்த உறவுல ஒரு அளவு, ஒரு படி நம்ம மேல வர்றதுக்கு இந்த விதமான காரியங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சுயநீதியும் எனக்குள்ள பெருமையும் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. தப்புங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஏசுகிட்ட மட்டும் தான் கத்துக்குவேன் அப்படின்னா நீங்க போயிடுங்க. நம்ம இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆனா தேவன் எதற்காக 5 வகை ஊழியங்களை உருவாக்கினார்னா, அவங்களும் மனிதர்கள் தான். அவர்களிடத்திலையும் கர்த்தர் ஒரு சில காரியங்களை, ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களிடத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் பால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது அதை சரீரமாக சொல்லுகிறார் இல்லைங்களா? வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 12:21. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஒருத்தன் இன்னொரு ஊழியனை பார்த்து நீ எனக்கு வேணாப்பா, நீ கிளம்பு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதுங்களா? சொல்லக்கூடாது. கண்ணை பார்த்து
வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இது முழு சரீரமும் இயங்குவதற்கு எல்லா அவயவமும் முக்கியம். அப்ப அதே மாதிரி ஒரு ஊழியக்காரன் வேணாம், இந்த ஊழியக்காரன் தான் வேணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாரையுமே தேவன் தான் அழைச்சிருக்காரு. ஒருவேளை அவங்க தவறலாம், திசை மாதிரி போகலாம், ஆனா தேவன் அவங்களை பக்குவப்படுத்தி அவங்களை நிலைநிறுத்துவார். அவங்க கிட்ட கத்துக்க முடிஞ்சா கத்துக்கணும், இல்லைன்னா அமைதலா போயிட்டு நம்ம வேற ஒரு வார்த்தையில, தேவனுடைய ஆவியில, வேற ஒரு தேவ மனுஷன் இடத்துல நிச்சயமா ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆகையினாலே இவ்விதமா இந்த சுயநீதி, இந்த பெருமை இருக்கும் பொழுது இந்த காரியங்களை நம்மளால நிலை நிற்க முடியாது. எபேசியர் 4:3 விதமாய் சொல்லுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். திரும்ப வாசிக்கலாமா? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ பவுலுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி மனுஷன் வருவான், அவன் அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை, அவர் அதை செஞ்சுட்டாரு, இவர் இதை செஞ்சுட்டாருன்னு ஊழியக்காரங்களை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் நிறைய பேரு என்ன பண்றான்னு தெரியுங்களா? ஒருமையை கெடுத்து விடுகிறார்கள். ஒற்றுமை, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறதான இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஒன்னஸ் என்ன பண்றாங்க? கெடுத்து விடுறாங்க. அப்ப அவங்கள குறிச்சு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. சோ தவறுகிற மனிதர்கள் தவறு அவங்களுக்காக என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். இப்ப நான் ஒரு நல்ல ஒரு மென்டரா, ஆவிக்குரிய தகப்பனா பாக்குற ஒருத்தர் தவறாருன்னா, ஒருவேளை கர்த்தர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருந்தாருன்னா நான் அவர்கிட்ட போய் என் தப்பை பத்தி சொல்லலாம், இல்லைன்னா அவருக்காக நான் ஜெபிக்கணும். ஆனா அவரை பத்தி நான் புறங்கூறிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? என் அபிஷேகத்தையும் இழந்துருவேன், அவருடைய பேரையும் நான் நாரி போக பண்ணிடுவேன். இந்த வேலையை நம்ம ஒரு நாளும் நம்ம செய்ய கூடாது. சோ தேவ மனிதர்கள் தவறுனாங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க நம்ம கண்ணு முன்னாடி தான் தவறி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை தவறி இருக்கலாம். அப்ப நீங்க அவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏசப்பா அவங்க கிட்ட பேசுங்க, ஆவியானவர் அவங்களுக்கு உணர்த்துங்க, அவங்களை திரும்ப சீர்பொருந்த பண்ணுங்கன்னு சொல்லி. சோ இவ்விதமா தாழ்மை ஊழியக்காரர்கள் மனிதர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தாழ்மை நமக்கு வேண்டும். இவ்விதமா மனிதர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுதும் ஆவியானவரோடு இருக்கிற உறவுல நம்ம என்ன பண்ண முடியும்? வளர முடியும். சரிங்களா? இப்ப எதற்காக ஜெபிக்கலாமா? நம்ம யாரும் எழுந்து நிற்போம். ஜெபித்து நாம் தேவ சமூகத்துல நாம் கேட்க போகிறோம். கேட்கலாமா எல்லாரும்? பிதாவாகிய தேவனே, உம்மோடு நல்ல உறவு கொள்ளுகிற உம்முடைய தாசர்களிடத்தில், ஊழியக்காரர்களிடத்தில், மகன்களிடத்தில், மகள்களிடத்தில் நான் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு வேண்டிய தாழ்மையை தாரும். கேளுங்க, எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, நான் ஒரு நாளும் சுயநீதி பிடிச்சவனா இருக்கக்கூடாது, பெருமை பிடிச்சவனா இருக்கக்கூடாதப்பா. என்னை விட ஆவிக்குரிய விதத்துல கொஞ்சம் வளர்ந்தவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு வேண்டிய தாழ்மையை தாங்க அப்பா. இந்த வயசு பார்த்துக்கிட்டு ரொம்ப சின்னவன் பெரியவன்றதெல்லாம் வேணாப்பா. நீங்க ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அந்த மனிதனிடத்திலிருந்து நாங்க ஆவிக்குரிய காரியங்களை என்ன கற்றுக்கணுன்ற அந்த தாழ்மையை எனக்கு கற்றுத்தாங்கப்பா. ஒரு நாள் இந்த சுயநீதியோ இந்த பெருமையோ எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆவிக்குரிய காரியங்களை நாங்க வளருவதற்கு எங்களுக்கு தடையாக அது இருந்திடக்கூடாதப்பா. ஒரு நாளும் இவ்விதமான தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்வோம், பரலோக தேவனே, எனக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவியை இயேசுவின் நாமத்தில் தாரும். ஆமா, சொல்லலாமா? ஆண்டவரே, எனக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவி, டீச்சபிள் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. டீச்சபிள் ஸ்பிரிட்னா ஒரு தேவ மனுஷன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாருன்னா அதை நான் ஏற்றுக்கணும். ஆகையினால இந்த கற்றுக்கொள்ளுகிற ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த தாழ்மை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒரு ஊழியக்காரன் எனக்கு மேல என்ன வழி நடத்துகிற ஒரு ஊழிய தாசனாக இருக்கலாம், ஒரு போதகரா இருக்கலாம், ஒரு மெய்ப்பரா இருக்கலாம், தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எனக்கு சொல்லுகிற அந்த மனிதனுடைய வார்த்தையை நான் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஒரு நாளும் அந்த பெருமையோ அப்பா, அந்த சுய நீதியோ எனக்கு வேண்டாப்பா என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், பரலோக தேவனே, மற்ற தேவ மனிதர்களிடத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய காரியங்களை கடைபிடிக்கும்படி எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆமென், ஆமென். சொல்லலாமா? கர்த்தாவே, அப்பா, இந்த நாளிலே நான் மற்றவங்களிடத்துல கற்றுக்கொண்ட காரியங்களை அப்பா நான் இந்த நாளிலே நான் கைப்பிடிக்கும்படி கடைபிடிக்கும்படி எனக்கு வேண்டிய கிருபை தாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பார்த்து கத்துக்கிறேன், ஆனா நான் அதை அப்படியே மறந்துட்டு போயிடக்கூடாதப்பா. நான் அதை கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எனக்கு தருவீராக. கேட்கலாம் எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த நாள்ல இந்த தாழ்மை எனக்கு தாங்கப்பா. தாழ்மையின் ஆவியினாலே என்னை நிரப்புங்கப்பா.
கர்த்தருடைய ஆவியானவரே, அப்பா இந்த நாளில் அந்த தாழ்மையின் ஆவியை நீர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் செபிக்கிறோம் ராஜா, தாழ்மையின் ஆவியை நீர் எங்களுக்கு தருவீராக. தாழ்மையின் ஆவியை நீர் எங்களுக்கு தாரும். நீர் இந்த நாளில் இந்த தாழ்மையின் ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் மற்ற ஊழியக்காரர்களிடத்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும்ப்பா. ஓ, அவிதமான ஒரு தாழ்மை, சுய நீதி எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டோம்ப்பா. பெருமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டோம்ப்பா. சொல்லலாம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அப்பா, சுய நீதி எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். பெருமை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டோம்ப்பா. ஏசு ராஜா, இந்த நாளில் இந்த தாழ்மையின் ஆவியினால நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ராஜா.